உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன இது? இந்த துணியெல்லாம் எடுத்துட்டு எங்க கிளம்புற? உன் சித்தி வீட்டுக்கு போறியா ஆயுஷ பாக்க? இல்லையே, ஆயுஷ் தான் அங்க நல்லா இருக்கா இல்லையா, நான் ஏன் அங்க போவேன்? அப்ப எங்க போற? எங்க போனாலும் உன் கூட நான் வருவேன். இல்ல ரிஷி, நீ வேண்டாம். ஏன்? நீ என்ன சூப்பர் உமனா? எதுக்கு உனக்கு அவ்வளவு கான்ஃபிடன்ஸ்? நீ என்ன அவ்வளவு பிரேவா என்ன? என்ன இப்போ இதுல எங்க பிரேவ் அதெல்லாம் வந்தது? நான் இப்ப போற இடத்துக்கு நீ வர வேண்டாம். அப்படியா? நீ போற இடத்துக்கு நான் வரக்கூடாதா? அப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமான இடமா என்ன அது? நான் உன் கூட வருவேன், அவ்வளவுதான். நீ வரவும் முடியாது. ஏன் வர முடியாது? நான் வருவேன். ரிஷி, ரிஷி நீ அங்கெல்லாம் வர முடியாது. ஏன்னா நான் எங்க போறேனா அங்க நீ வர முடியாது. நானும் அதையே தான் சொல்றேன். அது என்ன அப்படிப்பட்ட இடம்? நான் வர முடியாத இடம். நீ போலாம், நான் மட்டும் வர முடியாது. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் கண்டிப்பா உன் கூட வருவேன். முடியாதுன்னு சொல்லியாச்சுல. நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியா புருஷனை போய் வேண்டான்னு சொல்ற? சரி, நீ எங்க போறன்னு என்கிட்ட சொல்லாத வரைக்கும் நான் இந்த ட்ரெஸ்ஸை உன்கிட்ட திருப்பி கொடுக்கவே மாட்டேன். சரி, உன்னோட இஷ்டம் தான். நீயே வச்சுக்க, நான் வேற புடவை எடுத்துக்கிறேன். ஓ, அதை எடுத்துட்டியா? ஏய் ரிஷி, என்ன? ஒண்ணும் இல்ல. நீ ஒரு வேலை பண்ண. இந்தா இந்தா இந்தா, இது எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. ஆனாலும் நான் போற இடத்துக்கு நீ கண்டிப்பா வரவே கூடாது. நீ எப்படி அடம்பிடிக்கிற? ரொம்ப தான் பண்ற. நான் கண்டிப்பா உன் கூட வருவேன். நீ வேணா பாரு, பார்க்கலாம். நான் வரக்கூடாதுன்னா நீயும் போக கூடாது. போ. ரொம்ப அடம் பிடிக்கிற ரிஷி. நீ இப்பவும் என்ன கூட கூட்டிட்டு போக மாட்டியா? மாட்டேன். அதோட இப்போ அப்படி என்னதான் ஆச்சு? உன்னோட இதய துடிப்பு என்கிட்ட என்னமோ சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு? நீ எப்பவும் என் பக்கத்துல இருக்க விரும்புற. நானும் உன்னோட இதய துடிப்பை கேட்டேன். Really? Nice. என்னோட இதய துடிப்பு என்ன சொல்லுச்சு? இதேதான் சொல்லுச்சு, இந்த பொண்ண போக விடாதன்னு. அதோட அவ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு. அதனால நான் தனியா போறேன். என்னை விட்டு விலகி போய் சந்தோஷமா இருப்பியா? அப்ப நான் போக விட்டா சந்தோஷமா இருப்பியா? ஆமா என் புருஷனே, ஆமா. ஏன்னா நான் இப்ப குளிக்க போறேன். இத நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இத நான் முதல்ல சொல்லிருந்தா அப்போ நம்ம இதய துடிப்பு என்ன சொல்லுதுன்னு நம்ம ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருக்காதுல.
என் இதய துடிப்பு இதைத்தான் சொல்லுச்சு. அது லக்ஷ்மி எப்பவும் சந்தோஷமா. நீ எழுந்துட்டியா? அப்போ நான் பார்த்தப்போ நல்லா தூங்கிட்டு இருந்த. சும்மா நடிக்கிறியா? நடிக்கிறேனா? நான் எதுக்காக நடிக்கணும்? எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தான் தெரியும். நிஜமாவே தூங்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னால தான் எழுந்தேன். என்னாலயா? ஆ. என்னால நீ எழுந்தியா? ஒயிட் லை. என்ன ஒயிட் லை? ஒயிட் லை அதாவது வெள்ளை பொய், ரொம்பவே பெருசா இருக்கும். எங்க பாரு, நான் ஒன்னும் ஒயிட் கலர், ரெட் கலர், கிரே கலர் போய், நீல போய், பச்சை போயெல்லாம் சொல்லல. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? எனக்காக நீ முழிச்சிட்டு இருந்தா எனக்கு அது தெரியாதா என்ன? உனக்கு தெரியாது, கண்டிப்பா தெரியாது. ஐ சி. அதோட என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஆதாரம் காட்டட்டுமா? தாராளமா நீ காட்டு. அப்போ இந்த வெள்ளை போய் எப்படி உண்மையாகுதுன்னு நானும் பாக்குறேன். உன் முகத்துல எதுக்கு இவ்ளோ தண்ணி இருக்கு? இந்த தண்ணி எங்க இருந்து வந்துச்சு? மேல இருந்து கொட்டி இருக்காது, உன்னோட முடியில இருந்து. நீ வாஷ்ரூம்ல இருந்து நேரா வந்த, முடி அப்படியே தூக்கி போட்ட இப்படி என் முகத்துக்கு நேரா. அதனால தண்ணி என் முகத்துல தெளிச்சது. உன்னால தான் எழுந்த. இல்ல ரிஷி, நிஜமாவே எனக்கு தெரியாது. பரவாயில்ல, எப்பயோ தெரிஞ்சது. நீ தான் என்னை எழுப்புன. வெள்ள போய் இப்ப நிஜமாயிருச்சு. சாரி. சரி, சாரி எப்படி சொல்லணும்? நீ எப்படி சாரி சொல்லுவ? காது பிடிச்சு சொல்லணும். கமா, சொல்ல பார்க்கலாம். சாரி. புடி புடி. என்ன இது? என்னதுன்னா, யாராவது குறும்புத்தனம் பண்ணாங்கன்னா அவங்கள இப்படிதான் அறைவாங்க. ஷாலுவ கூட நான் இப்படிதான் அறைவேன். அப்ப நான் என்ன ஷாலுவா? இப்படி கணத்துல ஓங்கி அறைற? இதெல்லாம் ஒரு அறையா என்ன? இதெல்லாம் சும்மா அன்பா தட்டுறது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.